தீபமோ ராஜதீபமே எந்தன் வாசலில் வாராயோ குயிலே 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 உந்தன் ராகம் நெஞ்சில் நின்று ஆடும் ராஜதீபமே நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 விழி இல்லை எனும் போதும் வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய் நெஞ்சில் எங்கும் உந்தன் பின்பம் சிந்தும் சந்தம் உந்தன் சொந்தம் நெஞ்சில் எங்கும் உந்தன் பின்பம் சிந்தும் சந்தம் உந்தன் சொந்தம் தத்தி செல்லும் முத்து சிற்பம் கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம் இன்னும் என்ன நெஞ்சில் அச்சம் கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம் முல்லை பூவில் முள்ளும் உண்டோ கண்டுகொள்ள இந்த வேஷம் என்ன ராஜதீபமே சனி 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 போதும். தேங்க்யூ. அருமை 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 அருமையா இருந்துச்சு. சூப்பர் 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 அருமை. மக்களே எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. அட 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 சூப்பர் சகோ சொல்றாங்க நம்ம சங்கர் சகோ. நீங்க வந்து பாடுங்கன்னு என்னென்ன கதை கொடுக்குறீங்க, உங்க வாய்ஸ் சூப்பர் சொல்றாங்க. சோ உங்க பாடல் சூப்பர் சகோ சொல்றாங்க. நம்ம தமிழன் தம்பியும் சூப்பர் அண்ணா சொல்றாங்க. நம்ம கலை எல்லாரும் உங்களோட பாடல பாராட்டி இருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாடல் ப்ரோ. பாட்டு மட்டும் தான் இல்ல, பாடி பாடி கொஞ்சம் பாடி பாடி பிராக்டிஸ் பண்ணனால பாட முடிஞ்சதுனால. அதேதான் அதேதான். ரொம்ப அருமையா இருந்துச்சு. எப்படி அதை எடுத்தீங்கன்னே தெரியல. அவ்வளவு அருமையா பாடுனீங்க. ஷாப்ஜி சாப்பிட்டீங்களா? ஜெய் ப்ரோ வேற லெவல் சிங்கிங் சொல்றாங்க. உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷம். நம்ம நல்லா பாடலனாலும் நம்ம நல்லா பாடுற 4 பேரு சேனல்ல வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பா சகோதரி. இந்த மாதிரி நல்ல உள்ளங்களோட உங்கள மாதிரி நல்ல உள்ளங்களோட சேனல்ல வந்து பாடலாம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கலாம். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் பாருங்க எனக்கு முடியாத நேரத்துல எவ்வளவு அருமையான பாடல்கள் வந்து பாடி இருக்கீங்க. பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இளையராஜா சாங் பாடினா உங்களுக்கு இது ஆயிடக்கூடாது, காப்பிரைட் விழுகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து யாருக்குமே அந்த இது கொடுக்க இது பண்ண மாட்டாங்க. மத்த சாங் கூட இருக்காது. ஓகே, அடுத்த சகோதரர்களுக்கு இன்னொரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதிகாலை நேரம் விடிய போகுது, 12 மணி ஆக போகுது. அதனால காலை வணக்கத்தை சொல்லிட்டு லாஸ்டா ஒரு பாடல் பாடிட்டு சகோதரியும் அவங்களுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு உடம்புக்கு முடியல, குரல் இருந்தாலும் அவங்க உங்களோட மெசேஜ் எல்லாம் படிச்சு இவ்வளவு நேரம் இருந்திருக்காங்க. அதுக்கே பெரிய விஷயம். பரவாயில்ல ஷாப்ஜி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பணம் எப்ப வேணா வரும் இல்லையா? சோ பணம் இருக்கும் போது நீங்க மெம்பர்ஷிப் எடுக்கலாம். இப்ப சந்தோஷமா லைவ் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. சங்கீதம் கத்துட்டீங்களா தம்பி? அனுமா கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிடுங்க முதல்ல, அப்புறம் தான் பாட விடுவாங்க. சங்கீதம் அனுமா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கறாங்களா, போவோமா? இல்ல இல்ல கேள்விக்கான பாட்டை கேட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எடுத்து பாடுறதுதான். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. எந்த கிளாஸுக்கு போற ஆசை இருந்துச்சு, பாட்டு கிளாஸுக்கு போய் பாடணும் அப்படின்னு. இந்த வயசுல நம்ம போனா என் பையங்க எல்லாம் பெரிய பையங்களா இருக்காங்க, நான் போன சரி இருக்காது இல்லையா? அதே பிரச்சனைதான் எல்லாருக்கும். ஆமா, சின்ன வயசுல இருந்தே ஆசை இருந்துச்சு போய் கத்துக்கணும். ஆனா நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க வீட்டுல எனக்கு என்ன பிடிச்சிக்கும் அப்படின்னு வந்து இது பண்ணி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. ஆமா, அக்கா எனக்கு சப்பாத்தி குடுக்கல, உங்களுக்கு வயிற்று வலி வரும் சொல்றாங்க. தமிழன் சூப்பர் சூப்பர் சொல்றாங்க. அனு அக்கா இன்னும் இல்ல அக்கா சொல்றாங்க. சாப்பிடலையாப்பா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாடுங்க ஜெய் சகோதரா உங்களோட பாடலை. ஜெசி சகோதரியோட லைவில் இணைந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் இனி ஒரு காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதிகாலை நேரம், இனி ஒரு காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். புன்னகையுடன் இந்நாளை தொடருங்கள், பூக்களாய் மலரட்டும். சூரியனின் சிரிப்பில் பூமி ஒளிரப் போகிறது, உங்கள் அனைவரின் சிரிப்பில் பிறர் மனம் குளிரட்டும். வணக்கத்தை சொல்லி அடுத்த பாடலையும் உங்களுக்கு தரேன், கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருக்க. இது ஜெசியின் உலகம்.